அவ்வளவு அழகா ஸ்டைலா பரோட்டா போட்டுட்டு இருக்காங்களே, இவர் இந்த கடையோடைய பரோட்டா மாஸ்டர் கிடையாது, இந்த கடையோட ஓனர். ஏன் இவர் பரோட்டா போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற சந்தேகம் எனக்கும் உங்களை மாதிரி தோணுச்சு. அவர்கிட்டே கேட்போமா? நீங்க தான் இந்த கடையோட ஓனர், ஆனா நீங்க பரோட்டா கல்ல இருந்து பரோட்டா போட்டிருக்கீங்க, காரணம் என்ன சார்? நான் ஆரம்பத்திலிருந்து கிட்டத்தட்ட 30 வருடமாச்சு இந்த கடையினுடைய பாரம்பரியம். ஓகே. நான் ஆரம்பத்தில் தொழில் கத்துக்கிட்டதுல இன்னைக்கு வரைக்கும் கடைகளில் நான் புரோட்டா நம்ம கடையில் போட்டு விதவிதமாக கொடுக்கணும், வித்தியாசமா ஐட்டங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில நான் அதிகமாக கல்லுக்குள்ளேயே இருப்பேன், கல்லில் இருப்பேன், சமையல் கட்டில் இருப்பேன், சப்ளையில் இருப்பேன். கஸ்டமர்னுடைய ஒவ்வொரு அசைவையும் கண்டுபிடிச்சு தொழிலை மேம்படுத்துறதுக்கு உண்டான யுத்தியை கையாளுறதுனால எங்களுடைய தொழில் நல்ல விதமா போயிட்டு இருக்கு. அப்புறம் இதுல பல்வேறு விதமான புரோட்டாக்கள்ல பல வகைகள் வச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 17க்கும் மேற்பட்ட வகைகளை புரோட்டா நாங்க எல்லாத்துக்குமே கொடுத்து வரோம். அந்த புரோட்டா ரசிகர்கள்னு சொல்லி போட்டு நம்ம கடைகளுக்கு பெப்சி ஹோட்டலுக்குன்னு தனி ரசிகர்கள் இருக்கிறாங்க. குடும்பத்தோட அமர்வர்கள், குழந்தைகளை அழைத்துட்டு குழந்தைகளுக்கு வகை வகையா கொடுத்து ருசிச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க பல்வேறு வகையில எங்கள் பெப்சி ஹோட்டலுக்கு ரசிகர்கள் உண்டு. எத்தனை வருஷமா இந்த ஹோட்டல் நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? சரியா 30 ஆண்டு ஆச்சுங்க. திருப்பூர்ல உங்களுக்கு மொத்தம் எத்தனை கடைகள் இருக்கு? மொத்தம் ஹோட்டல்ல 3 கடைகள் இருக்கு பெப்சி ஹோட்டல்ல. ஓகே. எங்க இருக்கு? பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு அருகிலேயே ஒண்ணு இருக்கு. ஓகே. வீரவாண்டி பழவஞ்சி வளையம் ரோட்ல ஒரு கடை இருக்கு. ஓகே. அது இல்லாம இப்ப தென்னம்பாளையத்துல இருக்கு. தென்னம்பாளையம் இருக்கிறாங்க. இங்க இந்த தொழில உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கா சார்? தொழிலை லவ் பண்றேன். நான் லவ் பண்றேன், தொழிலை காதலிக்கிறேன், முதல் மனைவியா தொழிலை நேசிக்கிறேன். அதனால தொழிலை வெற்றி பெறுவதற்கு உண்டான இதுவுமே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இந்த தொழிலை ரொம்ப பிடிச்சி செய்யறீங்க? ஆமா சார், ரசிச்சு பிடிச்சி செய்யறேன். அதை விட வாடிக்கையாளர்கள் என்னுடைய உயிர் நாடியை நான் நேசிக்கிறேன்.